வணக்கம் வருண் டாக்ஸ் நேயர்களே. ஒரு நண்பரை பாத்தீங்கன்னா பல மாதங்கள் கழிச்சு மீண்டும் சந்திக்கிறோம். ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வருஷத்துல எவ்வளவோ மாற்றங்கள் நம்ம நாட்டுல மட்டும் இல்ல, நம்ம நண்பர் வாழ்க்கையிலும் பாத்தீங்கன்னா பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நான் தன்னிச்சையா போயிட்டு இவர் கூட பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் பேசியிருந்தாலும் பாத்தீங்கன்னா கமெண்ட் ஃபுல்லா அருணோதயனை கூப்பிட்டு பேசுங்க, அருணோதயனை கூப்பிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் இன்டர்வியூ என்னுடைய ஆர்வத்தால் மட்டும் அல்ல, உங்களுடைய வேண்டுகோளின் பேர்ல பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டேன். அவரும் ஒரு ப்ராட் மைண்டடா நீங்க கூப்பிடுறீங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டாரு. அவரிடம் ரீசெண்டா அவர் லைஃப்ல அவர் இருக்க டிசிஷன் குறித்து நிறைய கேள்வி கேட்கலாம். வணக்கம் தலைவா. வணக்கம். சூப்பர். எப்பயும் போல நல்லா ஃப்ரெஷ்ஷா சிரித்த முகூர்த்தம்னு இருக்கிறீங்க. ஆனா எங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் அப்படின்னே சொல்லலாம். சரி, உங்களுக்கு தெரியும் நம்மளோட அரசியல் பார்வை என்ன அப்படின்னு தெரியும். நம்ம சேனல்ல ஆனா எல்லா கொள்கையை சார்ந்தவங்களும் அகாமடேட் பண்ணியிருக்கோம், பேச வச்சிருக்கோம். இது இந்த சேனல் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு தலைப்பட்சமா எப்பவுமே இருந்துடக்கூடாது. பேசுற எனக்கு ஏதோ ஒரு அரசியல் சார்பு இருக்கலாம், ஆனா சேனல்ல யாருனாலும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்ற மாதிரி இருக்கணும் முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். அதோட இன்னொரு வெற்றியா தான் நீங்க இன்னைக்கு இங்க உட்கார்ந்துருக்கிறத நான் பாக்குறேன். சமீபத்துல சில பேருக்கு தெரியாம இருக்கலாம், நான் சொல்லிடுறேன். தேர்தலோட முடிவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திமுக மீண்டல்றதுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்க சூழ்நிலையில அறிவாலயத்துல பாத்தீங்கன்னா ஜென்சியோடைய முதல் மீட்டப் வைக்கிறாங்க. நிறைய ஊர்ல நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து. அந்த முதல் மீட்டப்ல நிறைய பேர் பேசினாங்க, புது புது நபர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஸோ திமுக ஒரு கரண்ட் ஷாக் கொடுத்து அவங்களை திருப்பி புத்தூர் பெறதுக்காக முயற்சிகளை செய்யறாங்கன்னு தெரியறப்போ அங்க ஒரு முகமா, எதிர்பாராத ஒரு முகமா நீங்க இருந்தீங்க. ஸோ அது ஏஐ புகைப்படம்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன், ஜோக் பண்ணலாம், நிஜமாவே நினைச்சேன். அதற்கப்புறம் நீங்களும் ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு இருந்தீங்க. ஓகே, அப்பதான் நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க இந்த தேர்தலோட முடிவுக்கு அப்புறமான்னு தெரிஞ்சது. சுத்தி வளைச்செல்லாம் கேட்க விரும்பல, ஏன் இந்த முடிவு, ஏன் திமுக பக்கம் உங்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாங்க, எலெக்ஷன் ரிசல்ட் மார்னிங் எனக்கு ஒன்றும் இம்பாக்ட்லாம் இல்லை. ஈவினிங் பார்க்குறப்ப டிஎம்கே விழுந்துருச்சு. சரி, விழுந்துருச்சா, ரைட், ஓகே. காலைல எந்திரிக்கிறப்ப ரொம்ப ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஸ்டாலின் சார் தோத்துட்டாரு. அது என்னால் ஏற்றுக்க முடியலங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் ஆப்போசிட்டாக தான் கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தீங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்து கருத்துக்களை வச்சிங்களே, எப்படி இது அப்படின்னா ஓகே பேசினேன் தான். ஆனால் அதை செஞ்சது யாருன்னு பார்க்குறப்ப டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி அந்த வேலையை செஞ்சிருக்கு. இது பொருந்தக்கூடியதா, எந்த அளவுக்கு அது டிசாஸ்டர் பண்ணியிருக்கு தமிழ்நாட்டை அப்படின்னா, ஸ்டாலினாவே தோக்கடிச்சிருக்கு குளத்தூர் தொகுதியில். ஆனால் அந்த தொகுதியில் ஐயா என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவர் தோத்து போறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டி 0. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் கூட கிடையாது, 0. ஏன்னா அதுக்கு மேல ஒண்ணு பண்ண முடியாது ஒரு தொகுதிக்கு. முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத தாண்டி, முதலமைச்சர் எந்த அப்படிங்கிறத தாண்டி அவர் பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்டை மனசார கொடுத்துருக்காரு. அப்பதான் அப்படி ஒரு தொகுதி செழிப்பா இருக்கும். ஸோ அப்படி இருக்கப்ப அவரே தோக்குறாருன்னா இது இயற்கைக்கு முரணானது தானே. அந்த ப்ராசஸே தப்பா இருக்கு. எப்படி நல்லது பண்ண கூட தோப்பாங்க. மொத்தமா திராவிட கட்சியில குறை இருக்கு அப்படிங்கிறத தாண்டி அந்த தொகுதிக்கு அவர் நல்லது பண்ணியிருக்காரு, பெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஆப்போசிட் இருக்க கேண்டிடேட் யாருன்னே தெரியாம அவர் பிளாஸ்ட் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டு இருக்காரு. இது என்ன மாதிரியான மாற்றம்? நோ, இது தப்பு. ஸோ இந்த நேரத்துல நான் ஒரு ஐடியாலஜியில் இருக்கேங்கிறப்ப அது எனக்கு சொன்னிச்சு, இல்லை இது வேண்டாம், இப்போ வேண்டாம். நான் எப்பவுமே கிளியர் கட்டா சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு இன்டர்வியூலையும். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு காலையில எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அடுத்த நாள் காலையில் நான் வீடியோ போட்டப்போ என்னோட இன்ஸ்டால நான் அதான் சொன்னேன், இது என்னோட தனிப்பட்ட முடிவு, இதை பார்த்து யாரும் இன்ஃபுளுன்ஸ்லாம் ஆக வேணாம், இது என்னோட தனிப்பட்ட சிந்தனையில எனக்கு தோன்ற விஷயங்கள், அவ்வளவுதான். ஸோ அப்படி இருக்கப்ப இங்க நின்று இதை நம்ம பேச வேண்டாம், பேசக்கூடாது, சரியா வராது. அதாண்டி நான் பல நினைஞ்சிருக்கேன். இப்போ இன்ஜினியரிங் முடிச்சதா இருக்கட்டும், இல்லை அப்பா கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படிங்கிறப்ப நமக்கு சில விஷயங்கள்லாம் கவர்மெண்ட் செஞ்சிருக்குல்ல. அது என்ன சொல்லுவாங்க, கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கு அப்படின்னு. ஏனிகோ அந்த கவர்மெண்ட் செஞ்சனாலதான் நம்ம சர்வே பண்ணி இங்க நான் உட்காந்துருக்கேன். ஸோ அப்ப அந்த கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நடக்குது, வரலாற்று நடக்காத ஒரு விஷயம் நடக்குது. ஒரு எதிர்கட்சியா ஒரு கட்சி வருதுன்னா அது கொள்கை ரீதியா திராவிடத்தை வீழ்த்துது அப்படிங்கிறது வேற, வீழ்த்துறது இப்போ இம்பாசிபிள். என்ன சொல்றது, இந்த நேரத்துக்கு தோக்கடிக்குது அப்படிங்கிறது வேற. ஆனா இவங்க மோசமான ஒரு விஷயத்த பண்றாங்க. அது ஏன்னா மறுபடியும் அந்த வார்த்தையை பதிவு பண்றேன், இயற்கைக்கு முரணானதா இருக்கு. ஸோ அப்ப நான் உறுதியா இந்த பக்கம் தான் நிக்கணுங்கிறது அந்த முடிவை நான் சொல்லிட்டு தான் வீட்லயே கூட சொன்னேன். இந்த மாதிரி நான் என்னோட ஐடியாலஜி மாறிடுச்சு, நான் இதுதான் பண்ண போறேன், நீங்க என்ன வேணா முடிவு பண்ணிக்க, நான் உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ண மாட்டேன், எனக்கு இதை நான் பண்ணணும்னு தோணுது, அதனால நான் அதை பண்றேன்னு சொல்லி மனசார முடிவெடுத்து மிக தெளிவா தான் நான் இருக்கேன். ஓகே, இயற்கைக்கு முரணானதுன்னு சொல்றீங்க. பட் இயற்கையோட ஒரு விதியா இருக்கிறது மாற்றம் அப்படின்ற ஒண்ணுதான். ஒரு 50 வருடங்களுக்கு அப்புறமும் மாற்றம் அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னு சொல்றீங்களா? அது எப்படி இயற்கைக்கு முரண்னு நம்ம சொல்றது? எப்படி சொல்றதுங்க, இப்ப நீங்க ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா யோசிச்சு தெளிவா பார்த்து பேசுறீங்க விஷயங்களை. ஏன்னா அவ்வளவு சென்சிட்டிவான ஒரு லேயர்ல நீங்க இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லா கட்சி பீப்புளையும் ஹேண்டில் பண்றீங்க. ஸோ அப்படி நீங்க பண்ற சேனல் growth கிராஜுவலா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு, சாலிட் பீப்புள் உங்களை ஃபாலோ பண்றாங்க. அப்படி இருக்கப்ப துளியும் சிந்தனை திறன் இல்லாத ஒஸ்ட் ஆஃப் தி ஒஸ்ட் பண்ணிட்டு இருக்க நபர்கள் டக்குன்னு 1 மில்லியன் எடுத்துட்டு போறாங்க ஃபாலோவர்ஸை 2 வாரம் 3 வாரத்துலனா உங்களுக்கு பார்க்க எப்படி இருக்கும்? அது சரியாது முதல்ல இல்ல. ஸோ அந்த மீட்டு தான் இங்க நடந்துட்டு நான் சொல்றேன். ஒரு யூடியூப் மீட்டிலே நமக்கு இது தவறா இருக்கு, பொருந்தாதா இருக்கு அப்படின்னு நம்மளை அது பாதிக்குது அப்படின்னா
தமிழகத்தோட அரசியலுங்க அது. தொழில்துறைன்னு ஒண்ணு இருக்குங்க. இப்ப என்ன தமிழகத்துல இருக்கோம் எல்லாரும் அரசு மாறிடுச்சு அப்படின்னா என்ன அப்படியே உட்காந்துருப்போமா எல்லாரும்? நோ, அரசு இயங்கணும், மக்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரணும், தொழில் என்ன சொல்றது, மக்களை தமிழ்நாட்டை இயக்கணுங்க, தொழில் வளர்ச்சியில முன்னேற்றணும், அப்பதான் மாநிலம் முன்னேறும். சோ அப்படி இருக்க அமைச்சர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, எப்படிப்பட்டவரா இருக்காரு, அவரு தமிழ்நாட்டை முன்னேற்ற போறாரு 5 வருஷத்துல தமிழ்நாட்டை. சோ அதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு பதட்டமா இல்லையா? பொருந்தாததா இருக்குல்ல எல்லாமே. சோ அப்ப நம்ம ஒரு கருத்தை நின்று பேசணும் அப்படின்னா அது திராவிடத்து பக்கம் வந்து பேசினா மிக சரியா இருக்கும். அதுதான் சரி என்னை பொறுத்த வரைக்கும். சரி, இப்ப திராவிடத்து பக்கம்ன்ற வார்த்தையை நீங்க சொன்னதுனால கேட்கிறேன். இப்ப முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 கண்கள்னு 2 சித்தாந்தத்தை பத்தி பேசியிருந்தாலும் தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தல் வெற்றி அந்த முடிவு வந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஆட்சியில் அமர போறாருன்னு தெரிஞ்சோன்னே அவர் பதவியை ஏத்துக்கிட்டு அவர் சந்திச்சது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரியார் திடல்ல போயிட்டு வீரமணி அவர்கள். அதற்கப்புறம் எல்லா திராவிட கட்சி தலைவர்களும் வந்து மரியாதையின் பேர்ல வந்து சந்திக்கிறாரு. அப்புறம் அண்ணாக்கு மாலையிடுறாரு. எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திராவிட கருத்து பெரியாரின் பேரனா தன்னை வந்து அறிவிச்சுக்கிறாரு. ஸோ அவரே ஒரு திராவிட கட்சியின் இன்னைக்கு ஒரு குழந்தை தானே அவரு, அப்படிதானே வந்து பார்க்கலாம். ஸோ நீங்க திராவிடம் சொன்னதுனால நான் கேட்கிறேன். தாராளமா கரெக்டா நீங்க கேட்பீங்க, எனக்கு தெரியும். என்ன விஷயம், நாங்க திராவிடம் சார்ந்த ஒரு கட்சி நீங்க வளர்த்து எடுக்கிறீங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா அவங்க தொண்டர்கள் இப்படியா இருப்பாங்க? ஃப்ரம் த ஸ்டார்டிங் நான் சொல்றேன், திராவிட கட்சி தமிழ்நாட்டில் இப்ப இருக்க டிஎம்கே சாரடா சொல்றேன், அவங்க வளர்ந்த காலகட்டங்களில் அவங்க தொண்டர்கள் இப்படி அவங்க வளர்த்துருந்தாங்க. இந்த மாதிரி முட்டாள்களா? சரி, முட்டாள்கள் வார்த்தை பயன்படுத்த சாரி வந்துட்டு இருக்கு. சிந்தனை திறன் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க, உணர்வுகளை கொஞ்சம் தப்பா செயல்படல, அரசியல் மயப்பாடல அப்படின்னு எக்ஸாக்ட் அந்த டேர்ம். எஸ், இப்படியா நீங்க வளர்த்து கொண்டு வருவீங்க? எப்படி இருக்காங்க அவங்க? இப்ப ஓகே, ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க, டக்குன்னு ஃபாலோ பண்ணிட்டாங்க, ஜெயிச்சிட்டீங்க, ஆனா அவங்க அரசியல் வயப்படலை அந்த வார்த்தை. எஸ், அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது இல்ல, நமக்கே தெரியுதுன்னா உங்களுக்கு தெரியாதா? சோ அப்ப நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், சின்ன ஸ்டேட்மெண்ட், இவ்வளவு மீட்டிங்ஸ் பேசுறீங்க, நீங்க சொன்னா நீங்க தான் கட்சியோட கொள்கை, டிவிக்கோட கொள்கை யாரு? விஜய் சார் அப்படிங்கிறது அவர்தான் விஜய் அப்படிங்கிற அந்த வார்த்தை. இப்ப மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார், ஆனா அவங்களுக்கு விஜய், நம்ம அண்ணன் விஜய், அவரு தான் கொள்கை டிவி கேக்கு. சோ அப்படி இருக்கப்ப அந்த கொள்கை ஒண்ணு சொன்னிச்சுன்னா கேட்பாங்க. தம்பிங்களா, அந்த மாதிரி சொசைட்டில வந்து பெண்களுக்கு நம்ம நண்பா நம்பீஸ்க்கு சிக்கல்கள் இருக்கான், நண்பீஸ்க்கு சிக்கல் இருக்கான். ஸோ கொஞ்சம் பாத்துக்குங்கப்பா, சேஃபா பாத்துங்க பெண்களை தமிழ்நாட்டில், நம்ம தானே பாத்துக்கணும் அண்ணன் தம்பியா இருந்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை. சோசியல் மீடியா பேசுறப்ப கொஞ்சம் கோவத்தை குறைச்சிங்கப்பா, தவறான வார்த்தைகள் பேசாதீங்கப்பா. எப்படினாலும் மாற்று கொள்கையை கொண்டவங்க, திராவிட சித்தாந்தம் தான் கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட திராவிடம் இருக்கு. ஸோ பார்த்து தெளிவா பதில் சொல்லுங்கப்பா. இந்த 2 டேர்ம் போதாது அவங்களுக்கு, இதை சொல்ல முடியாது அவங்களால. ஜாலியா சொன்னா அதை கேட்பாங்கிறேன். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் அரசியல் பேசுங்கப்பா, புத்தகங்கள் படிங்கப்பா, அண்ணாவை படிங்க, பெரியாரை படிங்க, அந்த வார்த்தை போதுமா? படிச்சிருவாங்களா உடனே? படத்துக்கே எவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணி ஆளுகள் வர வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்ப இந்த புத்தகங்களை படிங்க, இதை படிங்க, இதை நான் படித்தேன், நீங்க படிக்க மாட்டீங்க, ஆனா நான் வந்து சொல்ல வேண்டியதானே, நான் இந்த புக்கு படித்தேன், ட்ரை பண்ணுங்க, சொல்லலாமே. ஏன் உங்க தொண்டர்களை நீங்க அரசியல் வயப்படுத்த மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்களுக்கு அவங்க அரசியல் வயப்படக்கூடாது. பட்டுட்டாங்கன்னா நீங்க எதுல இருந்து லைன் எடுத்திருக்கீங்க? கட்சியிலிருந்து உருவாக்கிறீங்க, டிஎம்கேங்கிற ஒரு ஓஜி லைன் தான் எடுத்திருக்கீங்க. ஸோ அப்ப இவங்க திராவிட கட்சியின் சப்பா இருக்காங்க, அது உண்மைங்கிற பட்சத்துல அவங்க தொண்டர்களை அரசியல் வயப்படுத்தணும். படுத்துனாங்கன்னா, அரசியல் புரிஞ்சிச்சுன்னா அவங்க இதுக்கு இந்த கட்சி இதோட ஸ்ட்ராங்கா டிஎம்கேவே இருக்கே அப்படின்னு அங்கேயே வந்துருவாங்க. ஸோ அது நடக்கக்கூடாது. அதனால இப்படி இருக்கவங்களை இப்படியே வச்சிருக்காங்க. ஸோ நீங்க கேட்டீங்களா திராவிட சார்ந்த கொள்கையில் தானே அவர் இயங்குறாருன்னு? நோ, அவர் திராவிடத்தை பயன்படுத்துகிறார். இதுதான் இருக்கல மோசமான விஷயம். ஓகே, எல்லா சித்தாந்தங்களையும் வந்து இது மாதிரி பயன்படுத்திக்கிறாரு. தலைவர்களுடைய புகைப்படம் வைக்கிறது மூலமா அந்த சித்தாந்தத்தையும் அப்சர்வ் பண்ணி அதை பயன்படுத்திக்க பாக்குறாரு அப்படிங்கிறீங்க. யாரும் அவரை ஹார்டா அட்டாக் பண்ணிடக்கூடாது. திராவிடம் எட்ட இருக்கு, நான் போறேன், பெரிய தேர்தல் போறேன், தமிழ் தேசியம் ஹார்ட் கோரா பேசுறோம் அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன் தமிழ் தேசியம் இருக்கு, நானும் தலைவர் வச்சிருக்கேன் பின்னாடி, யாரும் ஒரு ஹார்டா அட்டாக் பண்ணிடக்கூடாது, அவ்வளவுதான் விஷயம். ஓகே, அந்த மாதிரி இருக்கிறப்போ நான் எல்லா கட்சியிலையும், இப்போ ஆளுங்கட்சியா இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தவங்க, அதற்கு முன்னாடி ஆளுங்கட்சியா இருந்தவங்க, இது மாதிரி நேஷனல் பார்ட்டிஸ், அதுல எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆதாயத்தின் பேர்ல வந்து பேசுறவங்க, வேலை செய்யறவங்கள நான் வந்து பாத்துருக்கேன். எனக்கு நண்பர்களாவும் அவங்க இருக்காங்க. சரியா, நான் அதை தப்பு சரிக்குள்ள போறேன். ஆனா நீங்க, எனக்கு தெரியும், அந்த ஒரு ஆதாயத்தின் பேர்ல போல நீங்க எப்படி யோசிச்சிருப்பீங்க நான் கெஸ் பண்றேன். ப்ளீஸ் கரெக்ட் மீ இஃப் ஐ ராங். அந்த முடிவு வந்ததுக்கு அப்புறம் உங்க மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஏதோ வந்து ஓடிட்டே இருந்திருக்கு. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவன் சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்லடா, பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் இதை வந்து கரெக்ட்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு போராட்டம் இருக்கு, நான் உன்னை எதிர்த்தணும்னு நினைக்கிறேன், அதற்கு இந்த காலத்துல இருந்து இந்த ஒரு சைட்ல இருந்து இயங்க போறேன்னு சொல்லிட்டு தன்னிச்சையா ஒரு முடிவெடுத்து வந்த ஆள் நீங்க. எப்படி ரிசீவ் பண்ணாங்க உங்களை சுத்தி இருக்கவங்க? நீங்க வந்து திமுக அறிவாலயத்துக்கு போறப்போ அங்க எப்படி ரிசீவ் பண்ணாங்க? இது ரெண்டுமே அதாவது என்னங்க, நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு இடத்துக்கு புதுசா ஒரு பர்சன் வராங்க அப்படின்னா மெஜாரிட்டி பேருக்கு அந்த வீக்கான டைம்ல சப்போர்ட்டிவ் பர்சன் வந்தா ரொம்ப ரிசீவ் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டல்ல நம்ம இருக்கும்போது வந்து பாக்குற மாதிரி அந்த நேரத்துக்கு வராங்களே அப்படின்னு. அது ரைட்டு. அதே சமயம் வர்ற நபர் யாரு, எங்க இருந்தாரு முன்னாடி, இத்தனை நாளைக்கு முன்னாடி எங்க இருந்தாரு அப்படிங்கிறப்ப சந்தேகமும் படணும். அதான் சரி. வர எல்லாரும் வாங்கன்னு சொல்லி எல்லாரும் அரவணைச்சிடக்கூடாது. எல்லாரும் சாஃப்ட் மோட்டோல வரமாட்டாங்க. டெவில்
பீஸும் உள்ள வரும், மோசமான வேலைகள் பண்றதுக்கு இது மாதிரி வீக்கான டயத்துல உள்ள வரும். ஸோ அப்படி இருக்கும் கண்டிப்பா சந்தேகப்படணும். இல்ல அப்படியே நீங்க ஆப்போசிட்டா இருக்கு சொல்ற மாதிரி. ஏன்னா நேத்தி கூட இன்னைக்கு நம்ம பேசிருக்கோம் பாத்தீங்கன்னா, ஒரு சீனியர் கம்யூனிஸ்ட் லீடர் அவர் கூட போயிட்டு டிவிக்குள்ள ஜாயின் பண்ணிருக்காரு. எப்பவுமே ஜெயிச்ச சைடு தாங்க எல்லாரும் போய் ஒட்டுவாங்க, நீங்க ஆனா தோல்வி அடைந்த சைடு போயிருக்கீங்க, உங்களையும் எல்லாம் சந்தேகப்படணும் அவங்க. இல்லைங்க, லாங் டேர்ம்ல ஒரு என்னங்க ஒண்ணும் இல்லை, நான் ஒரு சின்ன சின்ன துரும்பு கூட கிடையாதுங்க திராவிடத்துக்கு. ஸ்டில் இந்த நேரத்துல இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு போனா நல்லா ரிசீவ் பண்ணுவாங்க. இப்ப போனா உண்மையான விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும், நமக்கான ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும். அப்ப இதை முழுசா பயன்படுத்திட்டு எல்லா விஷயங்களையும் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கலாங்கிறது ஒரு திராவிட கட்சிக்கு ஆபத்து தானே. ஒரு பர்சன் டெவிலா வர்றாங்கிறப்ப நான் சொல்றேன். சோ அப்படியும் இருந்து பார்க்கணும் நான் சொல்றேன். உள்ள இருக்க நபர்கள் சில பேர் சந்தேக பார்வையில பாக்குறாங்க அப்படின்னா தாராளமா பார்க்கணுங்கிறேன். அவங்க ஸ்கேன் பண்ணட்டும், தொடர்ச்சியா எப்படி இயங்குறாங்கிறது தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும், நிறைய பேருக்கு நம்மளுக்கு தெரியும், நம்ம டோன் இதுதாங்கிறது. ஸ்டில் ஆனா சந்தேகமும் அங்கங்க படணும்னு நான் சொல்றேன். என்னையுமே சந்தேகப்படுறது தப்பே கிடையாது. ஃபாலோ பண்ணுங்க, ஃபுல்லா தெரிஞ்சிடும். எதுக்கு சொல்றேன்னா ரிசீவ் பண்ணுங்க, மெஜாரிட்டி பேர் நல்லா ரிசீவ் பண்ணாங்க. நான் சொல்றேன் 99.99%. நம்ம டைப்பே அதுதானே. வந்தா ஒரு 10 நிமிஷத்துல நம்ம கிட்ட எல்லாத்தையும் பேசிடுவாங்க, எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிடுவாங்க. அது என்னன்னு நமக்கு தெரியல. சோ அது ஒண்ணு. அதை தாண்டி நான் ஓப்பனாவே இந்த இன்டர்வியூல சொல்றேன், இது சொல்றதுக்கு என்ன இருக்கு, நான் புத்தகங்கள் படிக்கிறது ரொம்ப குறைவுங்க. நான் தந்தை பெரியாரை படிச்சது இல்ல, அண்ணாவை படிச்சது இல்ல, கலைஞரையாவை படிச்சது இல்ல. ஆனா ஒரு விஷயம் எனக்கு கிளியராவே புரியும், அவங்க எந்த மோட்டோல ஏங்கி இருக்காங்க அப்படிங்கிறதுனால ஈஸியா உணர முடியுங்க. அந்த சைடு போய் நின்று அமைதியா கொஞ்சம் ஒரு 1 hour 2 hour உட்காந்துட்டேன் அமைதியா, அவங்களோட ஃப்ளோ எப்படி இருந்திருக்கு, எந்த மோட்டோல ஏங்கி இருக்காங்க அப்படிங்கிறதுனால முழுசா உணர முடியும். ஸோ அப்படி இருக்கப்ப திராவிடம் பத்தி என்னோட தனிப்பட்ட புரிதல் ரொம்ப ரொம்ப தவறா இருந்திருக்கு. நான் அவங்களை ரொம்ப தப்பா பார்த்திருக்கேன். ஸோ அப்போ நான் தனியா இருந்து யோசிச்சு பாக்குறப்ப அவங்க அவ்வளவு மோசமான விஷயங்கள் தமிழகத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பண்ணல. அப்படி பண்ணியிருந்தா தமிழகம் இப்படி இருந்திருக்காது, இதோட ஒஸ்ட் கேஸ் சினாரியோல இருந்திருக்கும். அதை இன்னொரு டைமும் நான் சொல்றேன், ஏன்னா இவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்கோம் நம்ம. அந்த தெலுங்கு கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்கல்ல, தெலுங்கு, ஆமா, அவங்களுக்கு அதுதான் ப்ராப்பர் தெலுங்கு பீப்புள் மேல நான் இவ்வளவு எனக்கு ஹேட்டட் கம்மி தான். ஸ்டில் எனக்கு ஒரு ஹேட்டட் இருந்துச்சு, என்ன இதுங்கிற மாதிரி. அதுவுமே ரொம்ப தவறானதுன்னு தான் நான் உணர்ந்தேன். இல்லையே, அப்படி இல்லையே, ஏன்னா அண்ணன் தம்பி தாங்க, ஈக்குவல் லாங்குவேஜிங் அதுவும். ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸ்டார்டிங்ல திராவிடங்கிறப்ப ஒன்னா இருந்திருக்கும், தமிழ்நாடுகளை ஒன்னா தானே இருந்திருக்கும். ஸோ அப்போ ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது அவங்களுக்கு, அவங்க அந்த பக்கம் போறாங்க, மிச்ச பீப்புள் இங்க இருக்காங்க, இயங்குறாங்க. அதுல அவங்க கொஞ்சம் டாமினண்டா இயங்கிட்டு இருக்காங்க, இப்பவுமே அரசியல் இயங்கிட்டு இருக்காங்க, அது உண்மைதான். அதே சமயம் நம்ம அவங்கள வெறுத்து ஒதுக்குற மாதிரியான விஷயங்கள் இருக்கதா நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, வெறுப்புணர்வு பரவிட்டு தானே இருக்கு எண்ட் ஆஃப் தி டே. ஆனா நான் எப்படி பாக்குறேன்னா, அவங்க உண்மையா நம்மளை வெறுத்திருந்தாங்கன்னா, தமிழகத்துக்குள்ள இருந்து அதிகாரத்துல இருந்துட்டு நம்மளை வெறுத்திருந்தாங்கன்னா, வெறுத்துக்கிட்டே இருக்காங்க, நம்மளை முழுக்க யூஸ் பண்றாங்க, அந்த மோட்ல தமிழகம் எங்கிருந்துச்சுன்னா, இப்ப நம்ம இருக்கல ஒரு லீஸ்ட் பாதுகாப்பு, லீஸ்ட் அமைதியான ஒரு ஸ்டேட் நம்ம சொல்றோம்ல, அது கூட இருந்திருக்காது நான் சொல்றேன். தமிழகத்தை பயன்படுத்தணும்னு நினைச்சிருந்தா, நம்ம மீது வன்மம் தான் தெலுங்கு பீப்புளுக்கு இருக்குன்னு நினைச்சிருந்தா, இந்த சொபிஸ்டிகேட்டட் இருந்திருக்காதுன்னு நான் சொல்றேன். இன்னும் கேஸா இருந்திருக்கும், தமிழகத்தை உறிஞ்சி எடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்பவும் சில மோசமான விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு, ஆனா இதோட ஒஸ்ட் கேஸ் சினாரியோ போயிருக்குங்கிற. தமிழகத்துல வளர்ச்சின்னு ஒண்ணு இருந்திருக்காது. ஒருத்த பயன்படுத்த நினைக்கிறான் அப்படின்னா அழிச்சிட்டு தானே போவான். அது எப்படி ஓகே உங்களுக்கு அன்பான விஷயங்கள் செய்வோம், பாதுகாப்பான விஷயங்கள் செய்வோம், செஞ்சுக்கிட்டே உறிஞ்சுவோம் அப்படிங்கிற மீட்டர்ல நான் அவங்கள பார்க்கல. சோ அப்ப எனக்கு அது புரியுது, முரண்கள் இருக்குதான். ஆனா அது வெறுப்ப வளர்க்கறவங்களுக்கான முரணா அது இல்லை, அது சரியாகும், காலப்போக்கில் அது சரியாகும். அவங்களுக்கு நம்ம மீது அக்கறை இருக்குங்கிறத நான் முழுசா நம்புறேன். ஓகே, நீங்க தெலுங்கு லாபி பத்தி எடுத்ததுனால நான் சொல்றேன், நிறைய திமுகவுடைய அனுதாபிகள் மட்டும் வெறித்தனமான உடன்பிறப்புகள் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதற்கு முன்னும் திமுக சப்போர்ட் பண்ணாங்க, தோல்விக்கு அப்புறமா அவங்க வந்து கட்சி மாறல. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் எப்பவுமே வந்து ஒரு சமூகத்தை இல்ல ஒரு மொழி பேசுறவங்கள ரொம்ப முதன்மையா அவங்களுக்கு மட்டும் பிரதிநிதித்துவம் அதிகமா கொடுத்ததுனாலதான் திமுகல தமிழ் குடிகள் இல்ல தமிழர்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து வளராம போயிட்டாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா தாவேகா கிட்ட வந்து திமுக தோத்ததுக்கான ஒரு முக்கிய காரணமாயிடுச்சு. இனிமேலாவது இந்த பாடத்தை கத்துக்கிட்டு திமுகல எல்லாருக்குமே சரிசமமா யார் யாருக்கு எவ்வளவு போக வேண்டியமோ அந்த பிரதிநிதித்துவம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்க கையில எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு தமிழ்நாட்டுல இருக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாரையும் எதிரியா பார்க்கணும்னு அவசியம் இல்லை. சிங்களர்களை கூட வந்து ஒருத்தர் வராங்க நம்ம கிட்ட உதவி கேட்டு வராங்கன்னா நம்ம உடனே வந்து நீ இனத்தை கொண்ட இனத்துல இருந்து வந்தவன உனக்கு நான் தண்ணி கொடுக்க மாட்டேன் சொல்ல மாட்டேன். நம்ம இருந்தாலும் தமிழ்நாட்டுல தமிழர்கள் தானே வந்து முதன்மை பிரதிநிதித்துவம் இருக்கணும், அது திமுக செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. அதாங்க விஷயம். நான் என்ன சொல்றேன்னாங்க, இப்ப திராவிடம்னு ஆரம்பிச்சு அது வளர்ந்து வர்றப்ப தெலுங்கர்களும் தமிழர்களும் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க, அது கட்சியா ஸ்ட்ரக்சரா இயங்குறப்ப இந்த தெலுங்கு உணர்வு எல்லாம் இல்லாம அவங்க இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, பொறுப்புக்கு வந்துட்டாங்க, இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த ஃப்ளோலே வர்றப்ப அதிகார பகிர்வு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கு இந்த பக்கம். அது இயல்பா நடந்ததை நான் சொல்றேன். பக்காவா பிளான் பண்ணி தமிழர்கள் வந்து ஒடுக்கி அடிக்கி அதிகாரம் கொடுத்துட கூடாதுங்கிற மீட்டர் நான் அதை பார்க்கல.
அது இப்ப நடந்திருக்கு, அது பிரதிபலிக்குது, தமிழர் வந்து யோசிக்கிறாங்க ஏன் நமக்கான ஸ்பேஸ் இல்ல, அதிகாரத்தில் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கறாங்க, ரெக்வஸ்ட் மோட்ல கேட்கறாங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கவும் அவங்க தயார் தான் நான் சொல்றேன். இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் அது பிரதிபலிக்க போகுது, அதுக்கான ஸ்பேஸ் உறுதியாக கிடைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா ரெண்டாவது டே திராவிடம் நிலைக்கணுங்கிறதான் கோலே தவிர தமிழர்களை அடக்கி வச்சு திராவிடம் நிலைக்கணுங்கிறது கோல் கிடையாது. என்னோட புரிதலின்படி, நான் பேசினதின்படி. சோ அப்ப நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான ஸ்பேஸ் உறுதியா கொடுப்பாங்க அவங்க, அது நடக்கதான் போகுது. நீங்க இதுலயும் கேட்கலாம், அதனால நமக்கான தமிழ்நாட்டுக்கு வந்து ஸ்பேஸ் அவங்க கொடுக்கறது அப்படி இல்லைங்க. அது அப்படி எதிரும் புதிருமா இருந்து இயங்குனா சொல்யூஷன் கிடைக்காது, வன்மம் தான் வளரும். சோ நான் தான் சொல்றேன், நம்ம இவ்வளவு வெறுக்கிற அளவுக்கு அவங்க நம்மள வன்மமா பார்க்கல, எதிர்க்கல, பயன்படுத்திக்கல. லீஸ்ட் நடந்திருக்கலாம், ஆனா இணக்கமா இயங்குறதுக்கான சூழல் இருக்கு. அவங்களுக்கு நம்ம மீது அன்பு அக்கறை இருக்கு. நம்ம ஹார்ட் கோரா எதிர்த்து போராடி சண்டை போற டைப் கிடையாது. அதான் நம்ம சொன்னோமே, நமக்கு புரியுது எல்லாமே, எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்களேன், நாங்களும் தானே இருக்கோம் அப்படிங்கிற மீட்டு தான். அதை புரிஞ்சுக்கவும் அவங்க தயார் தான். அதை இணக்கமான முறையில கையாளணும்னு நான் சொல்றேன். எதிரும் புதிருமா இருந்து வன்மத்தை பரப்பி அந்த வார்த்தையை வெறுப்பு அரசியல் பண்ணா அது நடக்காதுன்னு நான் சொல்றேன். ஓகே, அதை புரிஞ்சுக்கிட்டு தான் தாவேக்காலையும் வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு பேசுறவங்களுக்கு ஒரு நிறைய பிரதிநிதித்துவம் கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தராங்க போல இருக்கு. ஸோ அந்த விதத்துல திமுகவுக்கும் அவங்களுக்கு எந்த வித்தியாசம் இருக்கிற மாதிரி நான் வந்து பாக்கல. சரி, இப்போ பொதுவா ஒரு கட்சினா அவங்களுக்குன்னு சில தலைவர் வச்சிருப்பாங்க, சில தலைவர்களை தவிர்ப்பாங்க. பட் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சில சூப்பர் ஹீரோ படத்துல வந்து ஒரு மியூட்டன்ட் ஒன்று வரும், எதிரில் இருக்கவங்களோட அந்த பவரை வந்து அப்சார்ப் பண்ணிட்டு அந்த பவரை வந்து வெளிப்படுத்தும். அந்த மாதிரி விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லா கட்சிகள்ல இருக்க தலைவர்கள் இருக்காங்களே அவங்க எல்லாரையுமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடுறது மட்டும் இல்லாம உரிமையா எடுத்துட்டு அவங்களுடைய அடையாளமா காட்டுறாங்க. அதோட உச்சமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சரி எம்ஜிஆர் பிடிச்சாங்க, ஜெயலலிதா மேடம்னு பேசுறாரு, அண்ணா அவர் கூட போட்டு பயன்படுத்துறாங்க, மற்ற எல்லாத்தோட பெரியார் எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு கடைசியில எங்க வந்து நிக்கிறாங்கன்னா கருணாநிதி அவர்களுடைய பிறந்தநாள் இப்போ சமீபத்துல போச்சு. அதுல பாத்தீங்கன்னா வந்து முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு பாராட்டை தெரிவிச்சு வந்து முதல்வர் விஜய் ஒரு போஸ்ட் போடுறாரு. அமைச்சர் ராஜ்மோகன் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து மலர் தூவி மரியாதை செலுத்துறாரு. ஸோ ஒரு டெக்னிக் இவங்க வந்து கையாளுறாங்க அப்படிங்கறத நீங்க பாக்குறீங்களா? அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? ஏன்னா எல்லார்கிட்ட இருந்தும் அவங்களோட அடையாளத்தை எல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க அவங்க. ஸோ அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இது அவங்க ப்ரோ லெவல்ல நம்ம இயங்குறதா நினைச்சிட்டு இருக்காங்க. இது கைடன்ஸ், ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாம ஒரு பயங்கரமான டீம் இல்லாம இப்படி இயங்க முடியாது. அதை நானும் ஒத்துக்கிறேன், இயங்கவே முடியாது அரசியல்ல. அது வேற மீட்டர்ல பழங்கால அரசியல்ங்கிறது வேற, இது முழுக்க ஒரு ஐடியாலஜி அரசியல் போயிட்டு இருக்குது. மீன்ஸ் அவங்களை கண்ட்ரோல் பண்ணி புரிய வச்சு மேனிபுலேட் பண்ணி இதுதான் செய்யுங்கன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அது நமக்கு புரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. இதோட டேர்ம் நான் தள்ளின்னு சொல்றேன், நீங்க பண்ணுங்க, விஷயங்கள்லாம் பண்ணுங்க, பூமாலை போடுங்க, எல்லாம் வாழ்த்துக்கள். ஆனா உண்மையை சொல்றேன், அசிங்கமா இருக்குது. ரொம்ப என்னங்க நீங்க ஒரு அரசியல் பண்றீங்கன்னா தீய சக்திங்கிறீங்க டிஎம்கேவை, அப்புறம் எப்படி நீங்க கலைஞரை கொண்டாடுறீங்க? அதுக்கான காரணம் யாரு? அப்ப அவர் பியூர் கிளீன் பாலிடிக்ஸ் பண்ணாரா? அதுக்கப்புறம் ஸ்டாலின் சார் வந்து என்ன தீய சக்தியா மாறிச்சா? உங்களுக்கு புரியுது இல்ல கேள்வி? சோ அப்ப நீங்க தீய சக்தின்னு குறை சொல்றீங்க, அதை அழிக்கணுங்கிறீங்க, அதுல இருந்து சல்லியா செங்கலா புடுங்கிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும். அப்புறம் எப்படி நீங்க வந்து கலைஞரை அவனைய கொண்டாடுறீங்க, பாராட்டுறீங்க? அப்ப அந்த மீட்ல அவர் பிறந்ததெல்லாம் அந்த டேட்ல அவர் தீய சக்தியா? என்ன இது? அந்த நேரத்துக்கு அவங்க வந்து பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கணுமா? ஹேட்ரட் அதாங்க முழுக்க கொஞ்சம் கொஞ்சமா ஆப்போசிட்ல இருக்க வேற கட்சிகள்ல உள்ள நபர்களை பாசிட்டிவா இருக்கும். நாங்க வந்து வெற்றி நிச்சயம், அந்த வேர்ட் என்ன சொல்லுவாரு, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். இந்த டேர்மை வச்சு நீங்க ஆப்போசிட் ஐடியாலஜில எல்லா பீப்புளையும் உள்ள எடுத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அவ்வளவு முட்டாளா அவங்க? இந்த விஷயத்த ஃபேக் கான்பிடன்ஸ், ஃபேக் பாசிட்டிவிட்டி வச்சு நீங்க என்ன பண்ண பாக்குறீங்க? அதை நம்பி நாங்க எல்லாரும் உள்ள ஓடி வந்துருவோமா? அப்பா என்ன பாசிட்டிவான ஒரு கட்சிப்பா, எல்லாரும் உள்ள போயிருவோம்ப்பா, தமிழகத்துக்கு எதிர்கட்சியே வேணாப்பா, ஒரே கட்சி டிவிக்கு இருந்துட்டு போட்டுமான இருக்க அளவுக்கு முட்டாளா நாங்க? நோ, அதெல்லாம் கிடையாது. நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க? முழுக்க ஒரு ஏமாற்று வேலையை செய்றீங்க, மிக சாதாரணமா செய்றீங்க. அதுக்கு ஏமாறதுக்கு பீப்புள் தமிழகத்துக்குள்ள இருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் செய்றீங்க. அது எங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சோ அப்படி இருக்கப்ப நாங்க தெளிவா அதை உணர்றோம். நீங்க இந்த மாதிரி ஃபேக் ஃபன்னான விஷயங்கள் பண்றீங்கல்ல, அது மிக கிளியரா எனக்கு புரியுது. அதுக்கு மிக கிளியர் கட்டான எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா, இப்ப டிஎம்கேக்கு இந்த எலெக்ஷன்ல ஓட் பண்ண பீப்புள் இருக்காங்களா, 1 கோடிக்கு மேல இருக்காங்களா, அவங்கள யோசிச்சு பாருங்களேன். இவ்வளவு பெரிய அலைங்கிறாங்க, பாசிட்டிவ் அலைங்கிறாங்க, ஜென்சி அலைங்கிறாங்க, மாற்றம்ங்கிறாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் உங்களுக்கு ஓட்டு போடுறோம், எங்களுக்கு தெரியும் இவங்க கரெக்டா இருப்பாங்கன்னு. சோ அவங்க தான் சான்று, அவங்க தான் உறுதியை நிக்க போறாங்க தமிழகத்துக்காக, அவங்க தான் தமிழகத்தை காப்பாற்ற போறாங்க. சரி, இன்னொரு விஷயமும் திமுகவுடைய அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதானமா பார்க்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கொள்கை, கம்யூனிஸ்ட்களை கூட வச்சுப்பாங்க, பெரியாரிய தத்துவம், அதுக்கப்புறம் வந்து தலித்தியம் அவங்களை அகாமடேட் பண்ணுவாங்க, அண்ட் முஸ்லிம்கள் அண்ட் சிறுபான்மை. இப்படி இருக்கிறப்போ திமுகவுடைய எல்லா அரசியலும் வந்து உடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் ஜோசப் விஜயா இருக்கிறார், முஸ்லிம்களுக்கு திமுக கூட இருந்த அவ்வளவு முஸ்லிம்களுக்கு அமைச்சரவை கொடுத்திருக்காரு. திருமாவளவனுக்கு சீட்டு பிரச்சனை இருந்துச்சு, ஆனா அங்கிருந்து கூப்பிட்டு அவர் அகாமடேட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கட்சிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாரு. கம்யூனிஸ்டுகள் இந்த சைடு வந்து நிக்கிறாங்க, பெரியார கொண்டாடுறாரு. இனிமேல் திமுக பண்றதுக்கு என்ன அரசியல்? சூப்பர் கேள்வி இது. இல்லங்க, அவங்க பண்றதை இப்படிதான் கேட்கணும், இப்படிதான் நீங்க கேட்கணும் கேள்வி. அதுதான் கரெக்ட். என்ன விஷயம், நாங்க எஸ் டிஎம்கேக்குள்ள இதெல்லாம் பண்றதுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதான விஷயம்.
இவ்வளவு ஸ்பேஸ் இந்த பக்கம் டிவிக்குள்ள கொடுக்குறாங்க, டிஎம்கேக்குள்ள இது பண்றது கஷ்டமா இருக்கு. ஆமா தெளிவா பட்டியல் சமூகத்தில் நிறைய பேருக்கு இப்ப வந்து மினிஸ்ட்ரியில இடம் கொடுத்தது மட்டும் இல்லாம திமுக இது வரைக்கும் பண்ணாத சாதனையை பண்ணிட்டோம்ல அவங்க சொல்றாங்க. அதான் விஷயம், உண்மைன்னு கூட வச்சுக்கலாமே. சரி, உங்க கேள்வியில சொல்றேன், நான் பதில் சொல்றேன். சோ டிஎம்கேல இந்த விஷயங்கள்லாம் கிடைக்கல, அவங்களுக்கு அதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கல, இந்த பக்கம் போயிருக்காங்க, ஸ்பேஸ் கிடைக்குது, அப்படிதானே. டிஎம்கேல ஏன் அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னா, திராவிட சித்தாந்தத்தோட இயங்குறப்ப, அதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள இயங்குறப்ப, தமிழகத்துல பயங்கர ஐடியாலஜியான பீப்புள் இருப்பாங்க. நீங்க சொன்ன வெரைட்டியா கம்யூனிசம் இருக்கு, எல்லாமே இருக்கு, இனம் இருக்கு, வேற வேற இனம் இருக்கு, மதம் இருக்கு, ஜாதி இருக்கு. ஸோ இவங்களெல்லாம் ஒன்னா ஆர்கனைஸ் பண்ணி திராவிட கட்சிக்குள்ள, டிஎம்கே கட்சிக்குள்ள வச்சு அரசியல் பண்ணாதான் தமிழகத்துல அது கரெக்டா வரும், அந்நிய சக்திகள் உள்ள வராம இருக்கிறதுக்கு. ஸோ அப்ப அது வெற்றி பெற கட்சியா இயங்கணும்னா சில சமரசங்கள் அது செஞ்சுதான் ஆகணும். இது இவங்களை ஒடிக்கணும், இவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கூடாது, இவங்களை அழிச்சிடணும், இவங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்துடவே கூடாது இந்த எலெக்ஷன்ல அப்படிங்கிற மோட்டோ துளியும் கிடையாது நான் சொல்றேன். அது இப்ப நீங்க பாருங்க, இங்க ஸ்பேஸ் கிடைக்கல அவங்க எல்லாருக்கும் பாருங்க, ஸ்டில் எலெக்ஷன்ல கொடுத்தாங்க, மேனேஜ் பண்ணி அவங்களுக்கான சீட் கொடுத்தாங்க, லீஸ்ட் கொடுத்தாங்க, அதுல வென்றுட்டு தான் இந்த பக்கம் போயிருக்காங்க. கொடுக்கலன்னு இல்ல, அதிருப்தி இருந்திருக்கு, ஆனா ஸ்பேஸ் கொடுத்தாங்க, அதுல வெற்றியும் பெற்றுட்டாங்க. நீங்க சொல்ற அந்த துணை கட்சிகள் எல்லாமே, கூட்டணி கட்சிகள் எல்லாமே வென்றுட்டு தான் அந்த பக்கம் போயிருக்காங்க. சோ அந்த பக்கம் நீங்க போறீங்க ஏன் அப்படின்னா அங்க ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னு மீன்ஸ், ஒரு கட்சி ஆட்சி அமைக்கிறதுக்காக போயிட்டு கூட அங்க ஸ்பேஸ் எங்களுக்கு அதிகமா இருக்கு, இங்க உடனே அங்க செட்டில் ஆகிற கட்சி தோழர்கள் நம்ம பார்த்திருக்கோம். சோ ஆனா இது எங்க போய் முடியும் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன்ல, திராவிட கொள்கையை பேஸா வச்சு ஒரு கூட்டணி கட்சிகளை கட்டமைச்சு தமிழகத்துக்குள்ள இயங்குனாதான் அந்நிய சக்திகள் உள்ள வராம இருக்குங்கிறது தான் திராவிடத்தோட கொள்கை. அதுபடி இவங்களை அடக்கணும் ஓடுங்கிறது கோல் கிடையாது. ஆனா நீங்க இந்த பக்கம் போய் கம்ஃபர்டபுளா இருந்து போறீங்கல்ல, அங்க என்ன கொள்கை இருக்கு, எதை வச்சு அந்த டிவிக்கு இயங்குது? நான் மறுபடியும் சொல்றேன், இப்பவும் கொள்கை விஜய் தான். மீன்ஸ் அந்த டேர்ம் சொல்றேன், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார் தான் கொள்கை. அதை நம்பி நீங்க அங்க போயிருக்கீங்க, அதுக்கு சப்போர்ட்டாவும் சில விஷயங்கள் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு புரியலையா திராவிடங்கிறது எந்த ஆர்ஜின்ல இருந்து வந்திருக்கு, நீங்க எப்போலேருந்து அந்த கட்சியோட கூட்டணியில் இருந்திருக்கீங்க, எவ்வளவு சிக்கலான நேரங்கள் அது எவ்வளவு சப்போர்ட்டிவ் உங்களுக்கு விட்டு கொடுக்காம இருந்திருக்கு. ஆனா நீங்க இந்த நேரத்துக்கு இந்த பக்கம் போயிட்டு அதுக்கு எதிராக பேசுறீங்க. அப்படி பேசுற கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டா உங்களுக்கே உறுதியா தெரியாது, சொல்ல முடியாது உங்களாலேயே. இப்ப சேர்ந்து கூட்டணி கட்சிகளுக்கு சொல்றேன், உறுதியா சொல்ல முடியாது உங்களால. ஆனா நீங்க அந்த கட்சிக்கு சப்போர்ட் என்ன பேசுறீங்க, நீங்க எங்களுக்கு ஸ்பேஸ் கிடைச்சிச்சு நீங்க பேசுறீங்க. இப்ப ஒரு வீட்டுக்கு குடியேறோம், இல்ல ஒரு இடத்துக்கு மாறி போறோம், இல்ல ஒரு ஷிப்ல இன்னொரு இடத்துக்கு டிராவல் ஆகிறோம்னா அந்த ஷிப் எவ்வளவு சாலிடா இருக்கு, அது எந்த பேஸ்ல இயங்குது அப்படிங்கலாம் உங்களுக்கு தெரியும். இப்ப கம்ஃபர்டபிளா நிறைய இடம் இருக்கு, நிறைய உட்காந்தீங்கன்னா அது பாதியிலே மூழ்கிரும். இல்ல சிக்கல் வந்துச்சுன்னா மாற்று பிளானே அங்க இருக்காது, டிசாஸ்டர் தான் நடக்கும். இங்க இருக்க அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட, ஒரு ப்ரீ பிளானிங்கை விட இங்க ஒண்ணுமே இல்லை, ஸ்பேஸ் மட்டும் நிறைய இருக்கு, அங்க போறீங்க. ஆனா ஒன்ஸ் அங்க என்ன சொல்றது, அந்த ஒஸ்ட் கேஸ் சினாரியோ நடந்துச்சுன்னா அதை ஹேண்டிலே பண்ண முடியாது அந்த கட்சிக்குள்ள, அவ்வளவு கோளாறு இருக்கு. கொள்கைங்கிறது ஒண்ணு கிடையாது. சோ போன எல்லாரும் பாசிட்டிவா இருக்கு, ஸ்பேஸ் இருக்குன்னு பேசுங்க, அந்த கட்சியை வாழ்த்து பேசுங்க. ஒன்ஸ் சிக்கல் வர்றப்ப, கேயாஸ் வர்றப்ப, ஆஹா இந்த சிக்கல் இந்த கட்சிக்குள்ள மீன்ஸ் திராவிட கட்சிகள் நடந்துருச்சுன்னா, டிஎம்கே நடந்திருந்தா இதை இப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்களே, மேனேஜ் பண்ணிருப்பாங்களே, ஆனா இங்க என்ன பண்றதுனே புரியலையே அப்படிங்கிற சிச்சுவேஷன் 5 வருஷத்துல வரதான் போது நீங்க பார்க்க தான் போறீங்க. சரி, இப்போ ஒரு 35% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க தாவேக்காக்கு. இந்த 35%த்துல விஜயர்களுடைய ஃபேன்ஸ், தொண்டர்களா மாறினவங்க, அவங்களை விட்டுருங்க, மீதி யாருன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க மட்டுமே போட்டி இந்த 35% வந்திருக்காது, மீதி யாரெல்லாம் போயிட்டு தாவேக்காவை இந்த வாட்டி நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு எந்த செட் ஆஃப் பீப்புள் நினைச்சிருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நாடகம் பாக்குற அம்மாக்கள் பாட்டிகள் சீரியஸ்லி போட்டு வந்துட்டாங்க ஓட்ட போயிட்டு தனித்தனியா. என்ன ரீசன்னா, ஒரே ஒரு தடவை ஓட்டு போட்டிருக்கலாம், போட்டாங்க, அவ்வளவுதான். பாட்டி ஓட்டு போடுங்க பாட்டி, அண்ணன் கேட்கிறாரு, எங்க மாமா கேட்கிறாரு, விஜய் மாமா கேட்கிறாரு, அப்படியா செல்லும் போடுறேம்மா, இந்த ஒரு தடவை தானே. மீன்ஸ் அவர் ஜெயிக்கவா போறாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க. கட்சி டிஎம்கே தான் போட்டி போயிட்டு இருக்கு, என்டிகே உள்ள இருக்குங்கிறதா மீட்ரு. ஆனா விஜய் சாரும் கேட்கிறாரு, கண்டிப்பா அவர் வின் பண்ணணுங்கிற நோக்கம் எனக்கு இருந்துச்சு. அவர் எம்எல்ஏ ஆகணும், விஜய் சார் போகணுங்கிறதா எனக்கு ஆசை. அவர் அரசியல் கத்துக்கணும் தமிழகத்துல, அந்த ஆசை எனக்கு இருந்துச்சு. அவருடைய குரல் ஒலிக்கட்டும், கண்டிப்பா ஒலிச்சிருக்கணும். சீமானவர்களுக்கும் அதான் யோசிச்சேன், அவரோட எல்லா கட்சிக்காரர்களுக்கும் அந்த ஏக்கம் ஆதங்கம் இருக்குங்க. சீமான் சரியா உள்ள போல, திராவிட சித்தாந்தம் கூட நம்மளுக்கும் அந்த ஏக்கம் இருக்கு. அவர் போயிருந்தா இன்னும் கொஞ்சம் பவரா இருந்திருக்குமே அப்படிங்கிறது. எதிர்கருத்துக்களா இருக்கட்டும், மாற்று கருத்துக்களாகட்டும், சப்போர்ட்டிவ் கருத்துக்களா இருக்கட்டும். நான் இப்பவும் அடிச்சு சொல்றேன், என்ன தமிழக சிக்கல் முரண்கள் இருக்கு, திராவிடத்துக்கு எதிரான விஷயங்கள் பேசுறாரு. ஆனா அந்நிய சக்திகள் வந்து திராவிடத்தை ஒழிப்பேன், வேற இருப்பேங்கிற மீட்டருக்கு வந்தா சீமான் சார் எங்க நிப்பாரு? யாருக்கு சப்போர்ட் நிப்பாரு? திராவிட சப்போர்ட் தான் நிப்பாரு. பிரச்சனை எங்களுக்குள்ளதான் அப்படிங்கிற மீட்டர் தான். ஏன்னா இந்த டேர்ம் நீங்க சொன்னீங்கல்ல, எல்லாருக்குமே அது ஆசை இருந்துச்சு சீமான் சார் உள்ள போகணும்னு, அது நடக்கலாங்கிறது வருத்தம் தான். சோ எதுக்கு நம்ம பேசிட்டு வந்தோம்னா, எப்படி டிவிக்கு ஜெயிச்சுதான் கேட்டீங்க. எந்த குரூப் ஆஃப், அதாவது பொதுவா இருக்காங்கல்ல பீப்புள், அதுல எந்த செட் ஆஃப் பீப்புள்? சரி, இப்ப இல்லத்தரசிகள் சொல்லிட்டீங்க, பெண்கள்னே சொல்லிட்டீங்க, வேற யாரு? வேற அந்த ஐடி கம்பெனி எம்ப்ளாயிஸ், அவங்க மைண்ட் செட் மட்டும் எனக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்க என்ன டிசிஷன்ல அமைதியா இருப்பாங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு அமைதியா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து காசு மீன்ஸ் வேலை செய்யறாங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஒர்க் தான், எனக்கு புரியுது. ஆனா மந்த் எண்ட்ல கிரெடிட் ஆகும் அமௌண்ட். ஸோ அவங்களுக்கு மந்த் எண்ட்ல கிரெடிட் ஆகுது. ஸோ அது இஎம்ஐ எல்லாம் போகுது, ஓகே. எனிஹோ நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை பார்த்தாலும் மாசம் ஒரு அமௌண்ட் உங்களுக்கு கிரெடிட் ஆகுது. ஸோ பெருசா உங்க லைஃப் அது அஃபெக்ட் பண்ணிட போறது கிடையாது. இந்த ஒரு ஆப்ஷனா சரி எடுத்து பார்ப்போம், கட்சி மாறுது, ஓகே. தப்பான முடிவு எடுத்துட்டோமா, ஓகே இது ஒஸ்ட் கட்சியா,
பரவாயில்ல அடுத்த தடவை மாத்திக்கலாம் அப்படிங்கிற மீட்டு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்களே, சில் ஒரு ஓட்டு தப்பாயிருச்சு பேசவே மாட்டாங்க. ஏங்க மும்பைல இருந்துங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பொதுவா விஜய் அவர்களைய ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு கிளாஸ்ல இருந்து வரல. இப்ப நம்ம எல்லாருமே ஜனரஞ்சகமா படம் பாக்குறாங்க, அவங்களாம் அந்த மாதிரி இல்ல. அண்ட் விஜய் ஃபேனான்னு கேட்டா இல்லன்ட்டு, அவ்வளவு அரசியல் இன்வால்வ்டான்னு கேட்டா இல்லன்ட்டு, ஓட்டு போடுறதுக்காக வந்து யாருக்கு போட்டேன்னு கேட்டா டிவிக்கே அப்படின்னு போயிட்டாரு. ஏன்னு கேட்டேன், நிஜமாவே ஒரு தெளிவான பதில் சொன்னார். ஸோ அவங்க ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஒரு பப் போவாங்க, பப்னா கூட ஓகே, நம்மளும் போறோம் அவங்களும் போறாங்க, சரி அப்படி மொத்தமா திருப்பி அவங்க பப்பு தான் போகணும். ஒரு ஹோட்டல் போறாங்க, இந்த ஹோட்டல் ஓகே நல்லா இருந்தாலும் இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணுவாங்க அவங்க. புரியுது, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணாங்க. டிஎம்கே அவங்களுக்கு தெரியாதா தமிழகத்துல இருக்க ஐடிஎம் கிளாஸ் தெரியாத தொழில் வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்துச்சு தமிழகத்துல கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட். தெரிஞ்சும் நீங்க ஒரு ஆப்ஷனா போயிருக்கீங்கன்னா ஃபேஸ் பண்ணுங்க. இப்ப நடக்க போது பாருங்க டிசாஸ்டர், ஃபேஸ் பண்ணுங்க. நீதியா ஃபேஸ் பண்ணுங்க. ரைட். இப்போ நீங்க கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், நான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன் அருணோதயன்னா இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் தேசிய கொள்கைகள் மேல கொஞ்சம் நாட்டம் கொண்டவர், அது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அவர் வளர்ந்து வந்த இடம், கடந்து வந்த பாதை அப்படி இருந்துச்சு. ஸோ நம்ம தமிழ் தேசிய நண்பர்கள்லாம் உங்களுடைய இப்போ நீங்க தேர்ந்தெடுத்துக்கிற பாதையை பத்தி என்ன சொன்னாங்க? அவங்க உங்ககிட்ட ஒரு குறுஞ்செய்தி அனுப்புறதோ இல்ல பேசுறதோ இல்ல என்ன மாதிரியான ரியாக்ஷன் இருந்துச்சு? நீங்க நிறைய வீடியோஸ் போட்டிருக்கீங்க, ரீல்ஸ் எல்லாம் போடுறீங்க, அதுல வந்து என்ன மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. என்ன முழுசா பேசி புரிஞ்சிட்டவங்க என்கிட்ட கேட்கவே மாட்டாங்க அடுத்த முடிவை பத்தி. அவன் எடுத்தா கரெக்டா தான் இருக்கும், அவர் மாதிரி யோசிச்சு எடுப்பான் அப்படிங்கிறது தான். யாரும் இதுவரையும் என்கிட்ட எதுவும் கேட்கல. நான் எதுவும் சேனல் வச்சிருக்கேங்க, கேட்டாதான் பதில் வரும். கேட்கல. சரி, நம்ம நண்பர்கள் கீழே நமக்கு என்ன சொல்றது, அந்த அண்ணா ஃபாலோ பண்றாருப்பா, நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம்ப்பா, இதெல்லாம் பேசுறாருப்பா மீன்ஸ் அந்த சர்க்கிள்ல தமிழ் தேசியம் பத்தி யாராவது கேட்டா என் வீடியோ ஷேர் பண்ணக்கூடிய பசங்க இருப்பாங்கல்ல, இவர் பாரு இந்த இன்டர்வியூல இங்க தமிழ் தேசியம் பத்தி பேசியிருக்காரு, இதனாலதான் நானும் ஃபாலோ பண்ணேன்னு சொல்லி அவங்க இப்ப ஐடியா மாறுறப்ப அவங்களுக்கு கடுப்பாகும்ல. என்ன நீ சொல்லவங்களாம் மாறுற, உன்னை வச்சு நான் இங்க வீடியோலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க கேட்பாங்க கண்டிப்பா. அவங்களுக்கு நம்ம சொல்ற பதில் என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, நான் விளக்கம் கொடுக்க விரும்பலைங்க. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னா அது எனக்கு கரெக்டா இருக்கும், என் ஃப்ளோ கரெக்டா இருக்கும். நான் ஒரு உச்சபட்ச பதில் சொல்றேன், இதுவே நீ ஆன்சரா கூட வச்சுட்டேமா முடிச்சுங்களேன். தமிழ் தேசியத்தை நான் பயங்கரமா உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டனால, இந்த சிச்சுவேஷன்ல நான் புரிஞ்சுக்கிட்டனால அது என்ன எங்க கொண்டு போய் தருதுன்னா திராவிடம் பக்கம் போய் இப்ப நில்லு அப்படின்னு சொல்லுது எனக்கு. அவ்வளவுதான் என்னோட புரிதலுக்கு. இந்த நேரத்துல என்னோட உணர்வு புரிதலுக்கு இப்ப நீ திராவிட பக்கம் தான் நிக்கணும், ஏன்னா நடக்க போறது வேற ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, போய் நில்லுன்னு சொல்லுது, நான் நிக்கிறேன். நான் சரி, இப்போ ரொம்ப தெளிவா ஒரு ஆன்சரை சொல்லிட்டீங்க. ஸோ பேசிக்லி எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரசியல் சண்டையில நேர்மை மட்டும் இல்ல ஸ்ட்ரெயிட்டா தான் போய் வின் பண்ணணுன்றது மட்டும் வேலைக்கு ஆகுது. கொஞ்சம் தந்திரங்களும் தேவை. ஒரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து நம்ம டிசிஷன்ஸையும் மாத்தினாதான் எதிரியே எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கறது அரசியல் தேவையான ஒரு விஷயம். ஆமா, அரசியல் அதிகாரத்தில் உள்ளவங்க இயங்குறதுக்கு அது தேவை. ஆனா எனக்கு நான் சொல்றது என்னன்னா, இந்த டேர்ம் வந்து என்ன சொல்றது, இந்த நேரத்துல இப்ப நான் மறுபடியும் சொன்னேன்ல, இங்க வெற்றி பெற்ற கட்சிக்கு போனா கூட ஒரு சப்போர்ட் கிடைக்கும், ஆனா 10-11 போயிருவோம். தோற்ற கட்சி பக்கம் போனா அடையாளம் கிடைக்கும், அப்படியே பேஸ்ல இருந்து வளர்ந்து வரலாம் அப்படிங்கிற தந்திரம்ங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எனக்கு துளியும் கிடையாது. உங்களுக்கு புரியுது இல்லைங்க, நான் அதை பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. நான் பாடல யூடியூப் பண்ணிக்கிட்டு விஜய் சார் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இல்ல மாதிரி மிட்டம்ல இருந்து பேசிக்கிட்டு படம் தெரிஞ்சிருக்கலாம்ல. இல்ல நான் அப்படி பாக்கல. நீங்க வந்து ஆதாயத்துக்கு போறீங்க சொல்ல, நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், தப்பா புரிஞ்சுக்க போறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டேன், தந்திரம் பண்ணிட்டு தந்திரம் எப்படின்னா, டிவிக்கே ஜெயிச்சது அது ஆன்சரை சொல்ல வரேன், உங்களுக்கு இஷ்டம் இல்ல, அதனால தாவேக்கா வீழ்த்துறதுக்கு எந்த இடத்துல இருந்து இப்ப வீழ்த்தனா கரெக்டா இருக்குமோ அந்த இடத்துக்கு நீங்க போயிருக்கீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல அப்படி எடுத்துக்க கூடாது. ஏன்னா அப்படின்னா இந்த சொல்றது இங்க தமிழ் ரொம்ப வீக்கா இருக்கு, இங்க நின்று இதெல்லாம் பேசினா வேலைக்கு ஆகாது, இங்க போய் நின்று பேசுவோம். இன்னும் அப்படி இல்ல. நான் தான் பல் சொல்றேனாங்க, எனக்கு ஸ்டாலின் சார் தோத்தது ஏத்துக்க முடியும்னு சொல்றேன். அதான் என்னோட பாயிண்ட். அந்த கொளத்தூர் மக்களோட மைண்ட் செட் பத்தி சொல்லுங்க. இப்போ என்னதான் இருந்தாலும் நான் எப்படி யோசிக்கணும்னா, ஒரு ஸ்டார் வேட்பாளர், அவரு நெக்ஸ்ட் டைம் முதல்வர் ஆக போறாரோ இல்லையோ, அவர் வந்து எதிர்கட்சி தலைவரா இருந்திருப்பாரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அது ஒரு பிரதிநிதித்துவம் இருக்கும், கேர் நிறைய இருக்கும். சோ நம்ம தொகுதிக்கு அவர் நிறைய செஞ்சிருக்காரு. நம்மளுக்கு திமுக மேல நிறைய மாட்டுகள், அந்த தொகுதிக்கு வந்து அவர் ஒரு மாடல் தொகுதி மாதிரி பண்ணி வச்சிருக்காரு. அங்க ஏன் தோக்கடிச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாங்க அவங்களுக்கே தெரியலங்க. அவங்க பிளான் பண்ணி, நீங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நல்லது செஞ்ச முதலமைச்சரா இருந்த ஒரு நபரை, மரியாதைக்குரிய நபரை, திராவிடத்தின் முகமா இருக்க ஒரு நபரை பிளான் பண்ணி தோக்கடிக்கணும்னு நினைப்பாங்களா? ஏன்னா நல்லது பண்ண நபர் நினைப்பாங்களா? அவங்க அப்படி நினைக்கல. அந்த ஓட் பர்சன்டேஜ் சாருக்கு கிடைச்சிச்சு. ஓட் பண்ணணும்னு நினைச்சவங்க சில ஓட் பண்ணிட்டாங்க. இந்த குடும்பத்துக்கு நான் சொன்னேன்ல, சில பேர் அண்ணனுக்காக ஒரு தடவை ஓட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல யாரையும் சொல்லாம போய் ஓட் பண்ணிருப்பாங்க, நைஸா விசிலு குத்திருப்பாங்கல்ல. அப்படி குத்துனவங்களோட கவுண்ட் அதிகமாயிருச்சுன்னு நான் சொல்றேன். அவங்க பேசி வச்சு சாரை தோக்கடிக்கணுங்கிறது மோட்டோ கிடையாது. தனித்தனியா போய் ஓட் பண்ணிட்டாங்களே யோசிக்காம.
ஏன்னா குழந்தை சொல்லுது ஒரே தடவை ஓட் பண்ணீங்க விஜய் சார் சொல்றாரு எல்லாம் ஓகே. ஆனா உங்களுக்கு இந்த 5 வருஷத்துல செஞ்சது யாரு? இவ்வளவு விஷயங்கள் செஞ்சது யாரு? எதை பத்தி யோசிக்காம செஞ்சது யாரு? தமிழகத்தில் உள்ள குறைகள் இருந்தாலும் நீங்க இருக்க தொகுதியில காலேஜ் இருக்கு, ஜிம் இருக்கு, அதனால வண்ண மீன் அருங்காட்சியம் சம்திங் அது இருக்கு, எல்லாமே இருக்கு உங்களுக்கு. அப்படிப்பட்ட நபர் நீங்க தோக்கடிக்கணும். சோ அப்ப நீங்க சிந்திக்காம தானே அந்த வேலையை செஞ்சீங்க. அப்படி சிந்திக்காம உங்களை எமோஷனலா ட்ரிகர் பண்ணது யாரு? யார் இந்த வேலையை செஞ்சது? டிவிக்கே தானே செஞ்சிருக்கு. சோ அப்ப இது நான் சொல்றது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. இயற்கைக்கு முரணா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நம்ம சென்ஸ் பண்றோம்னா அதை ஏத்து நிக்கணும். சோ அதுதான் கரெக்ட். எனக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க ஸ்டாலின் சார் தோத்தது என்னால துளியும் ஏத்துக்க முடியல. டிஎம்கே கவுண்ட் இவ்வளவு குறையுதுங்கிறது கஷ்டமா தான் இருந்துச்சு. ஸ்டில் தோத்துருச்சு. வென்றது டிவிக்கே. எப்படி வென்றாங்க அப்படின்னா 2 வருஷத்துல வென்றிருக்காங்க. என்னென்னலாம் பண்ணி வேணாங்கன்னா ஒண்ணுமே பண்ணல வென்றிருக்காங்க. மக்கள் ஓட் பண்ண மக்கள் யாருக்காக ஓட் பண்ணிருக்காங்க? வேட்பாளர் யாரும் தெரியல, அமைச்சர் யாரும் தெரியல, ஓட் பண்ணிருக்காங்க. யாருக்கான? விஜய் சார் இருக்காங்கிறாங்க. தமிழகத்துக்குள்ள ஓட்டை இவ்வளவு சாதாரணமா நீங்க போடுவீங்களா? இவ்வளவு பேர் தமிழகத்துக்குள்ள இருந்தீங்களா? 1.5 கோடி பேருக்கு மேல இப்படி ஓட் பண்ண நபர்கள் எங்க கூட இருந்தீங்களா? இது தப்பா இருக்கே. அவங்க நினைக்கலாம், அவங்க கெத்து என்ன சொல்றாங்கன்னா, ஓ இப்பெல்லாம் நீங்க பேசினா பெரிய இன்டெலெக்சுவல் மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு. இன்டெலெக்சுவல் கிடையாது பிரதர். ஆனா நீங்க ஏங்குறீங்களா ஒரு ஃப்ளோ, அது டோட்டலா தப்பு. யுவர் ராங் அப்படிங்கிற மாதிரி டோட்டலா தப்பா ஏங்கிட்டு இருக்கீங்க. உங்களை சூப்பரா வச்சு யூஸ் பண்ண போறாங்க. ஏன்னா இப்பவும் நீங்க குறை சொல்லாம இருக்கீங்கல்ல. போன அரசை கம்பேர் பண்ணி தானே குறை சொல்றீங்க. இப்ப நீங்க கொஞ்சம் மாறினா வச்சும் நீங்க ஓட் பண்ண கட்சி, ஆஹா நமக்கு ஓட் பண்ணவங்க அவார் ஆயிட்டாங்க, நம்ம கொஞ்சம் கரெக்டா ஆட்சி பண்ணணும், சென்சிபிளா இருக்காங்க, மாறிட்டாங்க, நம்ம முட்டாள் நினைச்ச நபர்கள் முட்டாள் கிடையாது, அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி நீங்க ஓட் பண்ண டிவிக்கு ஸ்ட்ராங்கா இயங்குறதுக்கு ஒரு அரசியல் கட்சியா இயங்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா நீங்க இன்னமும் அவங்க பண்றவர்களுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு மாற்று கட்சியை குறை சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. உங்களை வச்சு இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அவங்க என்ஜாய் பண்ண போறாங்க உங்களை வச்சு. ரைட். இப்போ இந்த கட்சியை பத்தி கேட்க கூடாதுதான். ஆனா பாத்தீங்கன்னா அந்த கட்சியில தான் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க தாவைக்கால தினம் தினம். அதிமுகவுடைய அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. சோ அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக திமுக அதிமுக இருந்துச்சு. இப்போ வந்து அந்த கட்சியோட நிலைமையை பார்த்து நீங்க உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு அந்த கட்சியோட நிலைமையை விட அந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட தொண்டர்கள் இருப்பாங்களா ஹோப்ல. இந்த எலெக்ஷன்ல பாருங்க, டிவிகேக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, டிஎம்கேக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, என்டிகேக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்கு, ஏடிஎம்கேக்கு ஒரு ஓட் பேங்க் இருக்குங்க. ஓட்டு போட்டிருக்காங்க. எந்த ஹோப்லங்க? எடப்பாடி முகம்னா இல்ல அந்த கட்சியோட வேர்ல இருந்த நபர்கள் நம்பிக்கையோட ரெட்டையில நிக்கும், தாங்கும். அது ஒரு கைண்ட் ஆஃப் ரெவல்யூஷன் தான். அது இங்க எனக்கு செட் ஆகல, நான் ஒன்னு ஆரம்பிக்கிறேன், எனக்கு நிப்பாங்க கூட மக்கள் நிப்பாங்கன்னு ஆரம்பிச்ச ஒரு கட்சி தானே அது. அது எங்க போய் நிக்குது பாருங்க. எனக்கு அந்த ஓட் போட்ட நபர்கள் தான் வருத்தமா இருக்கு. ஆனா ஓட் போட்டு ஜெயிச்ச நபர்லாம் என்ன பண்றாங்க? அதை முகமா வச்சு ஜெயிச்ச நபர்கள் என்ன பண்றாங்க? இப்ப முழுக்க சுயநலவாதியா இருக்காங்களா? ஏன்னா அதுல பாருங்க ஒரு தொண்டர் வந்து தீக்குளிச்சு இறந்து போயிருக்காரு. எவ்வளவு கொடுமை! எந்த கட்சியில யார் இறந்திருக்கா? அவர் இறந்திருக்காரு. உணர்வுபூர்வமா அதனால சொல்றேன், ஏடிஎம்கேயோட தொண்டர்கள் ரொம்ப மன வேதனையில வருத்தத்துல இருக்காங்க. அதுக்கான விளைவுகளையும் அவங்க சந்திப்பாங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்ட நபர்கள் நீங்க ஏமாத்திட்டு முழுக்க அந்த மக்களுக்கு நல்லது பண்ண முடியலையா? அவங்களால இந்த கூட்டணியில இருந்துகிட்டு இந்த இடத்துல இருந்து நல்லது பண்ண முடியலையா? ஜெயிக்க வச்ச மக்களுக்கு நல்லது பண்ண முடியலையா? அதனால ராஜினாமா பண்ணிட்டு இங்க இருந்து நல்லது பண்ண போறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு மக்களை முட்டாள், உங்க தொண்டர்கள் ஏடிஎம்கே தொண்டர்கள் சொல்றேன், எவ்வளவு முட்டாள் நினைச்சா நீங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் சுயநலவாதிகளா இருந்தா இந்த நேரத்துல இந்த வேலையை பண்ணுவீங்க? கட்சி எவ்வளவு வீக்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த நேரத்துல நீங்க ஜம்ப் ஆகி ராஜினாமா பண்ணிட்டு இங்க போய் உட்காடுறீங்கன்னா இருக்கு. இந்த 5 வருஷத்துக்குள்ள அந்த இன்ஸ்டன்ட் கர்மான்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எல்லாமே இந்த 5 வருஷம் நம்ம பார்க்க போறோம். சரியான ஃபன் நடக்க போகுது. ஏன்னா நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்ல போய் நிக்கல. அதுவே ஸ்ட்ராங்கான பேஸ் கிடையாது. அது முழுக்க அஜெண்டா படி எங்கிட்டு இருக்க ஒரு என்ன சொல்றது, ஒரு டெம்பரரி ப்ரீ பிளானிங் பக்கா டீம். அது டெம்பரரி எங்கிட்டு இருக்க பக்கா பிளானிங் டீம். அது எப்ப வேணா சரிஞ்சு விழுகும். அங்க போய் நீங்க நிக்கிறீங்க, ஃபன் நடக்க தான் போகுது. சரி, இப்போ என்னுடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன், திமுக மேல வந்து ஊழல் பண்ணிட்டாங்க, இவ்வளவு ஆட்சின்னு தான் குறை சொல்லலாம். அதிமுக மேலேயும் சொல்லலாம். ஏன்னா 2 பேர் பவரை வந்து சுவைச்சிருக்காங்க. பட் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா பவருக்கு வராம ஒரு கள அரசியல்ல கொள்கையை கொண்டு இயங்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு தமிழ் தேசிய கட்சி தேர்தலில் சேர்க்கிறது நாம் தமிழர் கட்சி. சோ அப்பேற்பட்ட சூழ்நிலையில டிவிகே அப்படிங்கிற ஒரு ஸ்டார்னால வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே மெஸ்மரைஸ் ஆகி ஓட்டு போட்ட அந்த கட்சிக்கு எதிர அரசியல்ல இன்னைக்கு தொடர்ந்து ரொம்ப மூர்க்கமா களமாடக்கூடிய எல்லா ஹோப்புமே வந்து ஒரு கட்சி கிட்ட இருக்கு. மக்களால வந்து இன்னும் தேர்ந்தெடுக்கப்படாத கட்சினா நாம் தமிழர் கட்சியா பாக்குறேன். நாம் தமிழர் கட்சி ஒரு மீண்டெழுந்து எப்படி டிவிகேக்கு எதிராக அவங்களோட அரசியலை பண்ணுவாங்கன்னு நீங்க பாக்குறீங்க இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் தேர்தலோட ரிசல்ட்டுக்கு அப்புறமா? என்ன விஷயம், அவங்க பண்ணாத விஷயங்கள் இல்ல, அவங்க எல்லாமே எக்ஸ்ட்ரீமா பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்காக நான் சொல்றேன், இந்த உணர்ச்சி பூர்வமா இருக்க மக்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி அமைதியா இயங்கிட்டு இருக்க மக்களுமே, அரசியலே வேணான்னு இருக்க மக்களுக்காகவும் இவங்க எக்ஸ்ட்ரீம் எஃபர்ட் போட்டுட்டாங்க. அது இதுல கொடுமை என்னன்னா, இது மக்களுக்கும் தெரிஞ்சுமே இவங்க இந்த எலெக்ஷன்ல இப்படிதான் ரிசல்ட் காமிப்பாங்க அப்படின்னா ஒன்றும் புரியலன்னு நான் சொல்றேன், சொல்யூஷன் இல்லைன்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த எலெக்ஷன்ல காரைக்குடி மக்கள் நினைச்சிருந்தா, ஏன்னா அது நடக்க போதுன்னு எல்லா கட்சிக்காரரும் நினைச்சிருந்தா அதை பண்ணிருக்கலாம். இந்த தொகுதியிலேயே சின் சிட்டிங்கிற வேர்டெல்லாம் ஒன்று இருக்கு, அது காரைக்குடின்னு நான் சொல்லுவேன்.
அதான் சொல்ல எல்லா கட்சிக்காரங்களுக்கும் ஆசைங்க சீமான் சார் உள்ள போகணும்னு. அவர் உள்ள வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதா. எதிர்க்கறது சொல்லுவாரு, எங்களை அட்டாக் பண்ணுவாரு, அடிப்பாரு, ஸ்டில் அவர் இருக்கட்டும், அவரும் இருக்கட்டும். அது ஜனநாயகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு போக்கு உண்டாக்கி இருக்குமே. அதை பண்ணல காரைக்குடி பீப்புள். சோ அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருந்துச்சு. ஏன்னா ஈவன் சாரே சொல்லியிருக்காரு, இந்த எலெக்ஷன் நாங்க வின் பண்ணுவோம் நினைச்சோமே, ஒரு 5-6 பேர் போவோம் நினைச்சோம், அவருக்கு ஹோப் இருந்திருக்கு. சோ அந்த ஹோப் நொறுக்கி இருக்கீங்கல்ல. சோ மக்கள் இதை தெரிஞ்சு பண்றாங்கிறப்ப நம்ம அவங்ககிட்ட போய் என்ன பேசுறது, என்ன புரட்சி உண்டாக்குறது? நம்ம பேசுறது புரியல, நம்ம யாருன்னே தெரியல அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த புரிய வைக்கலாம். நான் உங்களுக்கு அவ்வளவு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன பண்றாங்க தமிழகத்துக்காக தமிழ்நாட்டுக்காக என்னென்ன பண்றாங்கிறது எல்லாமே தெரியுது, தெரிஞ்சு ஓட் பண்ண மாட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்க என்ன எழுச்சியை உண்டாக்குவீங்க? ரைட். இப்போ கடைசி 2 கேள்வி. 1 மாசம் மேல ஆயிருக்கு தவேக்காவோட ஆட்சி, என்ன உங்களுடைய ரிவ்யூ அப்படிங்கறத சொல்லுங்க. எனக்கு அவங்க தமிழகத்தை இந்த சிவாஜி படத்துல வர்ற மாதிரி ஒரே நாள் எல்லா ரோடு போட்டு பில்டிங் எல்லாம் ஏத்தி ஒரே நாள்ல நடந்திருந்தா கூட நான் எதை பார்ப்பேன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மட்டும் தான் நான் பார்ப்பேன். எனக்கு அதுதான் வேணும். ஏன்னா வீட்டுக்குள்ள பெண்கள், நம்ம வீட்டுல பெண்களோட தான் நம்ம ஏங்குறோம். அம்மா, தங்கச்சி, அக்கா, சித்தி, பெரியம்மா கூட தான் ஏங்கிட்டு இருக்கோம், பாட்டி கூட தான் ஏங்கிட்டு இருக்கோம். யாருமே நிம்மதியா இல்லையே. பெண்கள் பதட்டத்துல இருக்காங்களே, குழந்தைகள் வெளில இப்போ பயமா இருக்கே. சோ அவங்க பதட்டத்துல இருந்தாங்கன்னா ஒரு குடும்பம் நிம்மதியா இருக்காது, குடும்பத்துல அமைதி நிலவாது. அதை நீங்க முதல்ல சரி பண்ணுங்க, அதை கரெக்ட் பண்ணுங்க, அப்புறம் நீங்க என்ன மாட்டேன்னா கொண்டு வாங்க. அவ்வளவுதான் என்னோட ஒரே பாயிண்ட். ரைட். கோவமா இருக்கு, எல்லாருக்கும் கோவமா இருக்கு. சரி, கடைசி கேள்வி. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு இன்னைக்கு அதுல பெரும்பான்மையானவங்க பாத்தீங்கன்னா வந்து வல்கர் வாரியர்ஸா மாறி வந்து பேசிட்டு இருக்காங்க. இது வந்து தாவேக்காவோட குற்றச்சாட்டு, அவங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டு மட்டும் இல்லாம ஒரு கல்ச்சரே வந்து மாறிட்டு ரொம்ப ஒரு டர்ட்டியான இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இதை ஐ எம் சோ சாரி டு சே எல்லா கட்சிகளுமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நெட்ல எல்லா கட்சிகளும் கான்ட்ரிபியூட் பண்ணி இன்னைக்கு அதோட குழந்தையா தான் தாவேக்கா ஒரு ராட்சசன் மாதிரி வளர்ந்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட ரீசன் அவுட் பண்ணி பேச முடியல, குடும்பங்களை அசிங்கமா பேசுறது, மாஃப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெரிய படை வந்து அந்த மாதிரி ஒரு கல்ச்சரை கொண்டு வந்துருச்சு. இது அப்படியே ரிவர்ஸ் ஆகி தாவேக்காக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டிஸ்அட்வான்டேஜை கொடுக்குமா? செயின் ரியாக்ஷன்ல அவங்களுக்கே இது வந்து ஒரு பெரிய பாதகமா மாறுமா? ஏன்னா கெட்டு போறது ஒரு கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் மட்டும் இல்ல, தமிழகத்துல இருக்க பெரும்பான்மையான இளைஞர்கள் அவங்களுக்கு வந்து எதிர்கருத்து சொல்றேன்னு மற்ற கட்சியில இருக்கவங்களும் அதே மாதிரி பேசி இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப டாக்ஸிக்கா போயிட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? எஸ், இது நமக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருக்கு. என்னன்னா இது கெட்ட வார்த்தைகள் நம்ம ஆண்கள் பேசிக்கிறோம், இல்ல நான் பேசல நீ பேசாத சொல்றோங்கிறது ஓகே. ஆனா எதை பேசுறோம்? ஆண்களே திட்டிக்கிறோம் இல்லையே. பெண் உறுப்பு, பெண்ணோட நடத்தை, குடும்ப பெண்கள், உன் குடும்பத்தில் உள்ளவங்க, கரெக்ட், அவங்க கேம்ல இல்லைங்க. அவங்க பெண்கள் வேற ஒரு இனம், அவங்க இயங்கிட்டு இருக்காங்க. அவங்களும் அரசியல் பண்றாங்க, பெண் உரிமை, சமத்துவம், சமூக வேற மீட்டில் இருக்காங்க. ஆம்பளைங்க சண்டை போட்டு எதுக்குறா நீங்க அவங்கள கொண்டு வச்சு பேசுறீங்க? சோ அதுவே இங்க தப்பா போகுதுல. எதுக்குன்னா இது எதை உச்சபட்சமா காட்டுதுன்னா, இந்த ஆணாதிக்கத்துக்கு பெண் உரிமை வளருது, ஃபெமினிசம் பேசுறாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸ் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த டைம்ல இவனுங்க பாருங்க முழுக்க திரும்பவும் கொண்டு வந்து அவங்கள பேசி அப்ப என்ன சொல்ல வராங்க? நாங்க தான் இருக்கோம், நாங்க என்ன அரசியல் எப்படி அரசியல் மாறினாலும் சரி நாங்க உங்களை பத்தி அசிங்கமா தான் பேசிட்டு இருப்போம், அரசியல்ல கூட நாங்க உங்களை தான் அசிங்கமா பேசுவோம். டவுன் பண்ண வேண்டியது டிஎம்கே காரங்கள, ஏடிஎம்கே காரங்கள, ஆப்போசிட் உள்ளவங்கள. ஆனா எதை வச்சு டவுன் பண்றான்? அந்த வீட்டுல உள்ள பெண்கள், அவங்களோட உறுப்பு, அவங்களோட நடத்தைங்கிற மாதிரி விஷயத்தை வச்சு டவுன் பண்றான். சோ மறுபடியும் ஆணாதிக்கம் டிவிக்கு மூலமா பயங்கர ரைஸ் ஆயிட்டு இருக்குங்க. ஹிடனா பயங்கரமா ரைஸ் ஆயிட்டு இருக்குங்க. இதுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா, டிவிக்கில இருக்க ஒரு பெண்கள் கூட தப்புன்னு சொல்ல மாட்டாங்களே. இதை சொல்லணுமே. கட்சி ஓகே, அண்ணன் ஓகே, எப்பா உங்க அண்ணன் உங்களுக்காக உயிரே கொடுப்பாருப்பா, நிப்பாருப்பா உங்க அண்ணன், ஓகே ரைட்டுப்பா. ஆனா உங்க அண்ணனை பிடிச்ச ஒரு ஆண் தான் உங்க அண்ணன் ஓட் போட்டிருக்கான். உங்க அண்ணனை பிடிச்சி நீங்களும் ஓட் போட்டிருக்கீங்க. ஆனா அவன் உங்க உறுப்பை பத்தி, உங்க நடத்தை பத்தி, பெண்கள் சமூகத்தை பத்தி தப்பா பேசுறானே, அது தப்புன்னு ஏன் சொல்ல மாட்டீங்க? சொன்னா உங்க அண்ணனுக்கு கெட்ட பேர் வந்துடும்னா இது எவ்வளவு பெரிய ஆபத்து. பெண்களுக்கு எதிராக ஒருத்தர் பேசுறான், அதை பெண்ணே பேசாம அமைதியா ஓகேன்ட்டு தப்புன்னு தெரிஞ்சும் அமைதியா இருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய சொசைட்டி கேஸ் இது. டிஎம்கேக்குள்ள, ஏடிஎம்கேக்குள்ள, என்டிகேக்குள்ள இதெல்லாம் நடந்துச்சுன்னா பேசுவாங்க, இப்படி நீங்க பேசக்கூடாது, எப்படி பார்த்தாலும் அவங்க ஒரு பொண்ணு இல்ல அந்த பெண்களை பத்தி நீங்க பேசுறீங்க, நாகரிகமா பேசுங்க, கொள்கை பேசுங்க சொல்லி பேசியிருப்பாங்க மத்த கட்சியில. டிவிகேக்குள்ள இருக்க கேர்ள்ஸ் ஓட்டு போட்டு அமைதியா இருக்காங்க, ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாங்க. நம்ம ரெக்வஸ்ட் மோட்ல ரீல்ஸ்ல கேட்டா கூட ஒரு ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறாங்க, அமைதியா இருக்காங்க. தப்புன்னு தெரிஞ்சும் இது எங்க போய் முடியுதுன்னு மட்டும் பாருங்க. ஏன்னா பொதுவாக ஆண்கள் தப்பு பண்ணா தப்புங்கிறப்ப பெண்கள் தட்டி கேட்கணும், என்னடா தப்பு பண்ற அப்படின்னு. ஒரு பெண்ல ஒரு 10 பேர் தட்டி கேட்டா கமெண்ட்ல வந்துகிட்டே இருந்தா டிவிக்கு சப்போர்ட் பண்ற பெண்கள், விஜய் சார டிபியா வச்ச பெண்கள் தட்டி கேட்டா அவனை யோசிப்பானுங்க, திட்டுவானுங்களா? திட்ட தைரியம் வருமா? ஒரு கட்சியில உள்ள பெண்கள் திட்ட தைரியம் வருமா? அப்ப ஆப்போசிட் கட்சியில உள்ள பெண்களை திட்டினா டிவிக்குள்ள பெண்களும் சப்போர்ட் பண்ணணும், தப்பா பேசாத அரசியல் பேசணும் சொல்லணும். அந்த மாற்றத்தை கொடுக்க கூட நீங்க ரெடியா இல்லைன்னா நீங்க முழுக்க ஒரு கேட்டிக்கான ஒரு கம்யூனிட்டியை உருவாக்கிட்டு இருக்கீங்க டிவிக்குள்ள. அது எங்க போய் முடியுது மட்டும் பாருங்க. இது கண்ட்ரோல்லே இருக்காது, டிவிக்காலே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ரைட்டு. ஸோ இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப தைரியமாக சில முடிவுகளை எடுத்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலையில் ரொம்ப கம்மி தான். ரொம்ப ஆதாயபூர்வமாக முடிவு தான் நிறைய பேர் எடுத்தாங்க. அந்த வகையில் நீங்கள் அந்த மாதிரி ஆள் இல்லை.
அரசியலை வந்து நம்ம ஒதுங்கி போனா அது வந்து நம்மளை வச்சு செஞ்சிரும்ங்கிறத புரிஞ்சுட்டு அரசியல்ல வந்து ஒரு பார்ட்டை ப்ளே பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய புது பாதைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் தேவைப்படுறப்போ எனக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோன்றப்போ மீண்டும் உங்களை சந்திச்சு நிறைய கேட்கணும்னு விரும்புறேன். இன்னைக்கு நம்ம சேனலுக்கு வந்து உங்களுடைய விடையை வந்து மனசுல இருந்து சொன்னதுக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.